வணக்கம். அதிக அழுத்தம் இருக்கிற ஒரு முக்கியமான தருணத்துல உங்க மனசு சொல்றத கேப்பீங்களா? இல்ல நீங்க கத்துக்கிட்ட அறிவையும் பயிற்சியும் நம்புவீங்களா? நாம இன்னைக்கு இந்த ஒரு ஆழமான கேள்வியை தான் அலச போறோம். இதுக்காக நீங்க 2 வித்தியாசமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. ஒண்ணு ஆஸ்திரியால நடந்த ஒரு பயங்கரமான ரயில் விபத்த பத்தின ஒரு கதை. இன்னொன்னு நிதிச்சந்தை வர்த்தகம், அதாவது ஃபினான்ஷியல் ட்ரேடிங் பத்தின உங்க குறிப்புரை. மேலோட்டமா பார்த்தா இது 2க்கும் என்ன சம்பந்தம் தோணுது இல்லையா? ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. கடுமையான மன அழுத்தத்துக்கு நடுவுல மனுஷங்க எப்படி முடிவெடுக்கறாங்கங்கறத இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டும். இன்னைக்கு வெறும் உள்ளுணர்வுக்கும் முறையான பயிற்சியால வர்ற அறிவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க இத விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ரயில் விபத்து கதைக்கே போவோம். இடம் ஆஸ்திரியாவில் இருக்கிற கப்ரான். நாள் நவம்பர் 11, 2000. இது ஒரு மலை ரயில், அதாவது ஃபுனிகுலர் ட்ரெயின். சுற்றுலா பயணிகளை ஒரு பனிமலையோட உச்சிக்கு ஒரு ரொம்ப நீளமான செங்குத்தான சுரங்கப்பாதை வழியா கூட்டிட்டு போகுது. இந்த ரயிலோட வடிவமைப்புல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரயிலை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரே வழி மலையோட உச்சில மட்டும்தான். ஆமா, அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா பயணிகளுக்கு மேல மட்டும்தான் வெளிச்சம் தெரியும், கீழே பார்த்தா இருள் சோர்ந்த நீண்ட பாதை தான். கரெக்ட். அந்த ரயில் சுரங்கத்துக்குள்ள ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டெக்னிக்கல் கோளாறால ரயிலோட கீழ்ப்பகுதியில தீ பிடிச்சுக்குது. ஐயோ! வெறும் சில நிமிஷங்கள்ல கரும் புகையும் ரொம்ப விஷத்தன்மை கொண்ட கார்பன் மோனாக்சைடு வாயுவும் அந்த சுரங்கம் முழுக்க ஜெட் வேகத்துல பரவுது. பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இங்கதான் உண்மையான ஆபத்தை தொடங்குது. ஒரு நிமிஷம். அப்போ அந்த பயணிகள் சுரங்கத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க. ரயில்ல தீ, சுத்தி ஒரே புகை. அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பதட்டமா இருக்கு. கண்டிப்பா அவங்களோட இயல்பான எதிர்வினை என்னவா இருந்திருக்கும்னு யோசிங்க. வெளியே போனோம். அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி மேலதான் இருக்கு. வெளிச்சமும் அங்கதானே தெரியுது. எக்ஸாக்ட்லி. அதனால அங்க இருந்த பெரும்பாலான பயணிகள் அந்த நெருப்பிலிருந்தும் புகையிலிருந்தும் தப்பிக்கணும்னு சுரங்கத்துல மேல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு நம்பிக்கையா தெரிஞ்ச அந்த வெளிச்சம், அந்த மேல் நோக்கி போற பாதை, அதுதான் அவங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சதா? ஆமா, அதுதான் இந்த சம்பவத்தோட மிகப்பெரிய சோகம். அவங்க எடுத்த முடிவு ஒரு முட்டாள்தனமான முடிவு இல்ல. இல்ல. ஆபத்துன்னா வெளிச்சத்தை நோக்கி ஓடுறதே மனுஷனோட அடிப்படை குணம் தானே. அதுதான் எந்த ஒரு சிறப்பு பயிற்சியும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனோட இயல்பான உள்ளுணர்வு சார்ந்த முடிவு அது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. அது என்ன சிக்கல்? ஏன் புகை மேல் நோக்கி போகணும்? நல்ல கேள்வி. அங்கதான் இயற்பியலோட ஒரு முக்கியமான விதி வேலை செய்யுது. அதுக்கு புகைக்கூண்டு விளைவு அல்லது சிம்னி எஃபெக்ட்னு பேரு. சிம்னி எஃபெக்ட்? ஆமா, சூடான காற்றும் புகையும் குளிர்ச்சியான காற்றை விட அடர்த்தி ரொம்ப குறைவு. அதனால அதுங்க ரொம்ப வேகமா மேல் நோக்கி எழும்போம். ஓ! அந்த நீளமான செங்குத்தான சுரங்கப்பாதை ஒரு படுக்க வச்ச பெரிய புகைப்போக்கி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அதுவே அந்த விஷவாயுவையும் புகையையும் கீழ்ப்பகுதியிலிருந்து உறிஞ்சி அதிவேகமா மேல் நோக்கி தள்ளுச்சு. அடக்கடவுளே! அப்போ தங்களை காப்பாத்திக்க ஓடுறதா நினைச்சு அவங்க நேரா அந்த மரணத்தின் பாதைக்குள்ளேயே ஓடிருக்காங்க. சரிதான். அப்ப அறிவில்லாத உள்ளுணர்வு ஒரு பேரிடிவுக்கு வழிவகுத்திருக்கு. ஆமா, அந்த விபத்துல அந்த திசையில ஓடின 155 பேர்ல ஒருத்தர் கூட பிழைக்கல. அந்த புகையும் விஷவாயுவும் அவங்கள மூச்சு திணற வச்சு கொன்னுடுச்சு. அப்போ சரியான முடிவுன்னு எதுவுமே இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழல்ல என்னதான் செஞ்சிருக்கணும்? நியாயமா பார்த்தா அது சாத்தியம் இல்லையே. நீங்க சொல்றது சரிதான். ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது கஷ்டம்தான். ஆனா முறையான பயிற்சி எடுத்த ஒருத்தரால முடியும். ஒரு தீயணைப்பு வீரர் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஒரு தீயணைப்பு வீரரோ பேரிடர் மேலாண்மையில பயிற்சி எடுத்த ஒருத்தரோ அங்க இருந்திருந்தா அவரோட முடிவு இதுக்கு நேர்மாறா இருந்திருக்கும். நேர்மாறாவா? ஆமா, அவங்க தன்னோட உள்ளுணர்வை அடக்கி அறிவை பயன்படுத்திருப்பாங்க. மேல் நோக்கி ஓடாம நெருப்பு இருக்கிற கீழ் நோக்கி ஓடிருப்பாங்க. என்னது, நெருப்ப நோக்கியா? அது தற்கொலை மாதிரி இல்லையா? கேட்க அப்படிதான் இருக்கும். ஆனா அதுதான் உயிரை காப்பாத்திக்கிற ஒரே வழி. ஏன்னா கீழ் நோக்கி போறதுதான் அவங்கள புகை இல்லாத இடத்துக்கும் உயிர்வாயு, அதாவது ஆக்சிஜன் கிடைக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்கும். ஓ, மீட்பு குழுவினர் வர்ற பாதையும் அதுவா தான் இருக்கும். கரெக்ட். இந்த அறிவு இயல்பா வர்றதில்ல. இது கல்வி மற்றும் கடுமையான பயிற்சி மூலமா மட்டும்தான் வரும். அந்த விபத்துல ஒரு சில பேர் மட்டும் இந்த அறிவோட அடிப்படையில கீழ் நோக்கி போய் உயிர் பழைச்சாங்க. அப்படியா? ஆமா, அவங்க தான் அந்த விபத்தோட ஒரே சாட்சிகள்.
இந்த நிகழ்வு, அதாவது நம்ம உள்ளுணர்வே நமக்கு எதிரியா மாறுற இந்த யோசனை ரொம்ப ஆழமானது. இது வெறும் உடல் ரீதியான ஆபத்துகளுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. மனரீதியான அழுத்தம் இருக்கிற இடங்கள்லயும் இது நடக்கும் இல்லையா? இதுதான் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ட்ரேடிங் குறிப்புகளுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு ட்ரேடிங் சந்தைங்கிறது ஒரு விதமான மன அழுத்த களம். எப்போ ஒரு பங்கோட விலை திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறுதோ இல்ல பாதாளத்துக்கு சரியதோ, அப்ப ட்ரேடர்ஸ்குள்ள பயம், பேராசை, அப்புறம் அந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமா, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறும். இப்போ அந்த நேரடி ஒப்பீட்டை பார்க்கலாம். கபரான் சுரங்கத்துல இருந்த பயணிகளை போலவே முறையான பயிற்சி இல்லாத ஒரு புது ட்ரேடர் சந்தைய பார்க்கறார். திடீர்னு ஒரு பெரிய பச்சை மெழுகுவர்த்திய பார்க்கறார். ஆமா, அது வெறும் பச்சை மெழுகுவர்த்தி மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து வால்யூமும், அதாவது வர்த்தகத்தோட எண்ணிக்கையும் பயங்கரமா அதிகமாகும். சோஷியல் மீடியாவுல பார்த்தா எல்லாரும் ராக்கெட் எமோஜி, டு த மூன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அது ஒரு விதமான சமூக அழுத்தத்தை உருவாக்கும். எல்லாரும் வாங்குறாங்க, நாம மட்டும் வேடிக்கை பார்க்கறோமாங்கிற எண்ணம் வரும். இப்ப வாங்கலனா இந்த வாய்ப்பு கைவிட்டு போயிடும்னு அவரோட உள்ளுணர்வு அலறும். அப்ப இந்த பச்சை மெழுகுவர்த்தி தான் ட்ரேடரோட சுரங்கத்தின் உச்சியில தெரிஞ்ச வெளிச்சம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ரெண்டுமே பார்க்கறதுக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி, லாபம் தர்ற மாதிரி தெரியுது. ஆனா அது ஒரு பொறியா இருக்கலாம். அந்த சுரங்க பயணிகள் வெளிச்சத்தை பாதுகாப்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரேடர் அந்த பச்சை மெழுகுவர்த்திய உறுதியான லாபம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு சூழல்லையுமே என்ன நடக்குதுங்கிற முழுமையான புரிதலோ ஒரு திட்டமோ இல்ல. கரெக்ட். விளைவு, கெப்ரான் விபத்துல அது உயிர் நஷ்டம், ட்ரேடிங் சந்தையில இது மூலதன நஷ்டம், அதாவது கேபிட்டல் லாஸ். உள்ளுணர்வு ரெண்டு இடத்துலயுமே தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போகுது. சரி, அப்போ பயிற்சி பெற்ற ஒரு அனுபவமான ட்ரேடர் என்ன செய்வார்? அவருக்கும் இந்த பயம், பேராசையெல்லாம் வராதா? நிச்சயமா வரும். அவரும் ஒரு மனுஷன் தானே. ஆனா அவரோட முடிவுகளை கட்டுப்படுத்துறது அந்த உணர்ச்சிகள் இல்ல. அப்போ எது கட்டுப்படுத்துது? அவரோட வர்த்தக திட்டம், சந்தையோட கட்டமைப்பு பத்தின கல்வி, அப்புறம் மிக முக்கியமா கடந்த காலத்துல செஞ்ச தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்ட அனுபவம். அப்போ அவர் அந்த பச்சை மெழுகுவர்த்திய பார்க்கும்போது எப்படி யோசிப்பார்? அவர் உடனே உணர்ச்சி வசப்பட்டு வாங்க மாட்டார். முதல்ல நிதானமா, இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா, இல்ல இது வெறும் யூகத்தின் அடிப்படையில நடக்கிறதான்னு யோசிப்பார். அவர் அந்த ஒரு பொறியா இருக்குமோன்னு சந்தேகப்படுவார் இல்லையா? கண்டிப்பா. இத ஒரு ப்ளோ ஆஃப் டாப்பா இருக்குமோனும் பாப்பார். அதாவது விலை சரிவுக்கு முன்னாடி வர்ற ஒரு கடைசி கட்ட வெறித்தனமான வாங்குதலா இருக்கலாம்னு யோசிப்பார். அப்போ அவரோட உள்ளுணர்வு வாங்கன்னு சொன்னாலும் அவரோட திட்டம் கொஞ்சம் பொறு, என் விதிமுறைகளின்படி இது சரியான இடமில்லைன்னு சொல்லும். அவர் தன்னோட திட்டத்தை தான் நம்புவார். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம ட்ரேடிங் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, கப்ரான் பயணிகளோட வெளிச்சத்தை நோக்கி ஓடுங்கிற உள்ளுணர்வு அவங்கள எப்படி அழிவுக்கு கொண்டு போச்சோ, அதே மாதிரி பயிற்சி இல்லாத ட்ரேடர்ஸோட பச்சை மெழுகுவர்த்திய துரத்துங்கிற உள்ளுணர்வு அவங்களோட மூலதானத்தை அழிச்சிடுது. அருமையா சொன்னீங்க. ஆனா பயிற்சி பெற்ற ஒரு தீயணைப்பு வீரரோட அறிவு எப்படி உயிர் வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சோ, அதே மாதிரி ஒரு திட்டத்தோட செயல்படுற ட்ரேடரோட அறிவு சந்தையில நீண்டகால நிலைச்சு நிக்க உதவுது. இது ஒரு வர்த்தகத்துல ஜெயிக்கிறது பத்தினதில்ல, இந்த முழு போர்லயும் கடைசி வரைக்கும் டிக்க இருக்கிறது பத்தினது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ உள்ளுணர்வுங்கிறது ஒரு மோசமான விஷயமா? நம்ம மனசு சொல்றத கேட்கவே கூடாதா? சில சமயம் கட் ஃபீலிங் சரியா இருக்குமே. மிக முக்கியமான கேள்வி. இல்ல, நான் உள்ளுணர்வை முற்றிலுமா புறக்கணிக்கணும்னு சொல்லல. ஆனா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான உள்ளுணர்வுகள் இருக்கு. ரெண்டு விதமாவா? ஆமா. ஒன்னு, எந்த அனுபவமும் இல்லாத வெறும் பயம் மற்றும் பேராசையால வர உள்ளுணர்வு. இதுதான் கப்ரான் விபத்துலயும் புது ட்ரேடர் விஷயத்திலயும் வேலை செஞ்சது. சரி, அப்போ இன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேரு பயிற்சி பெற்ற உள்ளுணர்வு, ட்ரெயின்ட் இன்ட்யூஷன். நம்மளோட இலக்கு உள்ளுணர்வை அழிச்சிட்டு ஒரு ரோபோ மாதிரி மெதுவா யோசிச்சு முடிவெடுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம அறிவையும் அனுபவத்தையும் வச்சு நம்ம உள்ளுணர்வுக்கே பயிற்சி கொடுக்கறது தான். ஒரு அனுபவமான தீயணைப்பு வீரர் நெருப்புக்குள்ள ஒரு செக்லிஸ்ட படிச்சுட்டு இருக்க மாட்டார். அவரோட உள்ளுணர்வே கீழே போன்னு சொல்லும். ஏன்னா அந்த உள்ளுணர்வு பயிற்சியால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆமா, பல 100 மணி நேர பயிற்சியால, பல அனுபவங்களால உருவாக்கப்பட்டிருக்கு. வாவ், இது ஒரு புது பார்வை. அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை பார்த்து இது ஒரு பொறின்னு தோணுச்சுன்னா, அது வெறும் கட் ஃபீலிங் இல்ல. அது வெறும் கட் ஃபீலிங் இல்ல. அது பல வருஷமா அவர் பார்த்த பேட்டர்ன்ஸ், செஞ்ச தவறுகள், படிச்ச அறிவு, இது எல்லாத்தோட மொத்த வடிவமும் ஒரு நொடியில அவரோட மூளையில வெளிப்படுறது. சரிதானே? 100% சரி.
அவரோட இலக்கே எது சரி எது தவறுன்னு தன்னோட உள்ளுணர்வுக்கு மறுபடியும் பாடம் சொல்லி கொடுக்கறது தான். வேகமான உணர்ச்சி வசப்பட்ட முடிவுல இருந்து நிதானமான திட்டமிட்ட முடிவுகளை நோக்கி நம்மள நகர்த்துறதே இந்த அறிவு தான். ஆமா, அறிவோட வடிகட்டி இல்லாம நம்மளோட அடிப்படை உள்ளுணர்வை நம்புறது தான் ஆபத்தானது. ஆக இந்த ஆழமான விவாதத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான். அது பற்றி எரியும் ரயிலா இருந்தாலும் சரி, வேகமா மாறுகிற சந்தையா இருந்தாலும் சரி, கடுமையான மன அழுத்தத்துல நம்மளோட அடிப்படை உள்ளுணர்வு சில சமயம் நம்மளோட மிகப்பெரிய எதிரியா மாறிடலாம். அறிவும் பயிற்சியும் ஒரு தெளிவான திட்டமும் தான் பயம், பேராசை மாதிரியான உணர்ச்சிகள் நம்மள ஆட்டி படைக்கிற நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க உதவுற ஒரு கட்டமைப்பை கொடுக்குது. அது நம்ம உள்ளுணர்வுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா அமையுது. கரெக்ட். இப்ப இந்த விவாதம் ரயிலையும் ட்ரேடிங்கையும் தாண்டி போகுது. உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்க சொந்த வாழ்க்கையில அதிக மன அழுத்தம் இருந்த ஒரு சூழலை யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க உள்ளுணர்வு உங்கள ஒரு திசையிலையும், நீங்க கத்துக்கிட்ட அறிவும் பயிற்சியும் இன்னொரு திசையிலையும் இழுத்துருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்க? அதோட விளைவு என்னவா இருந்துச்சு?